start. Hi viewers. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய தேர்ட் டே கிளாஸு. இன்றைக்கி சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கியர்ஸில் மட்டும் தனியாக நீங்கள் ஓட்டுற மாதிரி ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் தேர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி நாங்கள் கரெக்டாக ஈஸியாரில் ஒரு பக்கமான லொக்கேஷன் செலக்ட் பண்ணி இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இது ஸ்பெஷலி ஃபார் 2 வீலர் 4 வீலர் டிரைவிங்காக தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ இங்கே ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ எப்படி நான் ஓட்டுறேன்னு பாருங்கள். ஸோ சார் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி ஓட்ட போகிறேன், பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார் இன்றைக்கி தனியாக ஓட்டக்கூடிய இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ சாரோட வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 3rd டே ஆஃப் கிளாஸு. ஸோ 3rd டே கிளாஸில் வந்து அவர் தனியாக ஓட்டுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ தனியாக ஓட்டும்போது அவர் மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமான மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சார் வந்து இன்றைக்கி தனியாகவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப அழகாக வந்து ஓட்டிகிட்ருக்காரு. எஸ், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டாவது வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தடில் நாங்கள் சொல்லி கொடுத்த அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாருன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவர் தனியாக வந்து எப்படி திருப்புறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு. ரெண்டாவது இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எஸ், ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போதும் வந்து சேஃபாக இருக்கணும். சேஃபாக வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுங்கிறத வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மூமெண்ட்டு தான் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். எஸ், எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி அவர் தனியாக ட்ரைவ் பண்ணும்போது அவருக்கே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த கிளாரிட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து தனியாக ட்ரைவ் பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எஸ், எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃபாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த மெத்தட்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணியும் ஓட்ட முடியும். ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு வண்டியோட சிஸ்டம் என்ன, வண்டி எப்படி வந்து பார்த்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தனியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்க தனியாக ட்ரைவ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நார்மலாக வந்து டிரைவிங்கோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும்னா அவங்க தனியாக ஓட்டி என்ஜாய் பண்ணும்போது தான். ஸோ அப்போ வந்து அந்த ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டம் தான் நாங்கள் உருவாக்குறோம். அதுவும் ரொம்ப நல்லாவே உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சார் வந்து வேறு லெவலில் வந்து ஓட்டுறாரு. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் அவர் எதிர்பார்த்தது ஆக்சுவலாக. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து அவர் ட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியரு, மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி அவர் ஓட்ட ஆரம்பிச்சிருவார். எஸ், இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும், எந்த ஒரு டவுட்டுமே எனக்கு வேண்டாம் சார், நான் ஈஸியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறேன், நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிறேன் அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10 டேஸ் கிளாஸு. அந்த 10 டேஸ் கிளாஸில் வந்து எல்லா விஷயமும் கவர் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரைனிங் தான் வந்து இப்போ சார் வந்து 3rd டேயில் தனியாக ஓட்டிகிட்ருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் வெளியூரில் இருக்கிறவங்கலாம் வந்து எங்களுக்கு கால் பண்ணுவீங்க. கால் பண்ணிவிட்டு சார் நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எப்போ வந்து நாங்கள் உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. கவலையே படாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம். என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ எந்த ஒரு மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கும் கிடையாது. சாரோட அந்த சர்க்கிள் ஆஃப் மூமெண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பாக வந்து அவர் திருப்புறாரு. அப்படி திருப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டு வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் வந்து அவரால் ட்ரைவ் பண்ண முடியும். எஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அழகான ஒரு கட்டில் திருப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அதே சேம் டைமில் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, மறுபடியும் திரும்பி வந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கட் அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சான்ஸே இல்லாத ஒரு கட்டாக தான் இருக்கும்.
எஸ், ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். எஸ், இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு பக்காவான மூமெண்ட்டும் சொல்லுவேன். இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பக்கா கிளாரிட்டியில் ரொம்ப அழகாக வந்து அவருக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ட்ரைனிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சென்னை கார் ட்ரைனர்ஸில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் தானா, லேடிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஓட்டுறாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்து சொல்லி கொடுக்குறோம். மெயின் திங் வந்து அந்த பக்கா கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படின்னு. எஸ், சார் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நீங்கள் எங்கே போனீங்களாலும் இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்து உங்களை தனியாக ஓட்ட வைப்பாங்களாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா வேறு லெவலில் ஓட்டலாம். சார் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் அவரை வந்து பார்க்கும்போது அவர் இப்படி இல்லாமல் ஓட்டினார். ஸோ எப்படி வந்து சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. ஆக்சுவலாக சாருக்கு வந்து காரை பற்றி சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா புது கார் வாங்கணுங்கிற அந்த ஒரே மோட்டிவேஷனில் பக்காவாக வண்டி வாங்கிட்டார். ஸோ அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட கேட்டார், சார் நான் புது கார் வாங்கட்டோமா, நீங்கள் பக்காவாக எனக்கு சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டார். சார் நான் சொன்னேன், சார் நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் கண்டிப்பாக வண்டியை வாங்குங்க, உங்களை வேறு லெவலில் சொல்லி கொடுத்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்தோம். அந்த மூமெண்ட் வந்து அவர் ரொம்ப விரும்பினார். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சூப்பராக நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதே மாதிரி தான் இப்பயும் வந்து அவர் பக்காவாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி நீங்களும் ஓட்டணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம், சென்னை கார் ட்ரைனர்ஸ் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் கொடுத்து ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஓட்டுறாருன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து அவருக்கு அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட அந்த மூமெண்ட்டு, வண்டியோட ஃபீல் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தனியாக வந்து அவர் ஓட்ட வைக்கும்போது தான் அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கை வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எந்த அளவுக்கு அவர் கிடைக்குது, எவ்வளோ சூப்பராக வந்து அவர் கட் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எல்லா கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 டேஸில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களால என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. எந்த ஒரு டவுட்டுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் சாரும் வந்து வேறு லெவலில் ஓட்டினாருன்னு சொல்லுவேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நாங்கள் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து தனியாக ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அப்படி தனியாக ஓட்டுறதுனால என்ன ஆகும்னா அவரால் என்ஜாய் பண்ணி கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியும். ஏன்னா வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து கிளாரிட்டியோடு கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் ஸோ அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8678981111ங்கிறது வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் மறுபடியும் நம்பர் ரிப்பீட் பண்ணிடுறேன், 8678981111ங்கிறது வந்து நம்ம நம்பரு. ஸோ இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து சொல்லிக் கொடுப்போம். எஸ், அதாவது அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரை தனியாக ஓட்ட வைக்கும்போது அவர் சந்தோஷப்படுவார் பாருங்கள். அந்த சந்தோஷமான மூமெண்ட்டு தாங்க எங்ககிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு கிடைக்குதுன்றதை பாருங்கள். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டி ஆஃப் டிரைவிங் வந்து சான்ஸே இருக்காது. ஸோ அதுவும் வந்து மல்டிஃபுல் கட்டு, அந்த கட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டைலு, ரெண்டாவது அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அந்த மூமெண்ட்டில் கட் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ அந்த கட்டு வந்து வேறு லெவல் கட்டாக தான் இருக்கும், சான்ஸே இல்லைங்க. ஸோ வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படின்னு. ஸோ பக்கா கண்ட்ரோலில் ரொம்ப அழகாக ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.